இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல. பீட் விட்டு இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோட ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸோ கூத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது தான். நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு டைரெக்ஷனில் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இல்லை. அது ஒரு 360 டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சென்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது. அதுதான் வேரி ஆகுது. இருக்கிறது ஒன்று தான் அது. ஓகே, இப்போ கூத்துப்பட்டுற போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு படிக்க போகிறீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க, இல்லை டாக்டர் படிக்கிறீங்க, அப்படி ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது. ஸோ அதுதான் நீங்கள் யாருன்னு இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரிப். ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சந்தித்த நபர்கள் மனிதர்கள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் கலெக்ட் பண்ண தான். ஸோ அப்படி தான் வந்தது.